வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வச்சு 2 விதமான ரெசிபி தான். வாழைக்காயில் மொனப்பகுதியிலையும் அந்த மேல் பகுதியும் கட் பண்ணி விட்டுட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துருக்கிறேன். விசில் விட்டதுமே தோல் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் கத்தியை வச்சு குத்தி எடுங்க, சூட்டோடு எடுத்துடக்கூடாது. இப்போ இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம உரித்து விட்டுட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் நமக்கு நிறைய இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் ரெசிபி தான் இது. நான் இப்போ இதை 4ஆக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வாழைக்காய் வெந்து தான் இருக்கிறது, ஈஸியாக நமக்கு வதங்கிடும், ரொம்ப டைம் ஆகாது. ஆனால் கொஞ்சம் வாய்வு அப்படிங்கிறதுனால இதில் நல்லா பூண்டு காயம் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது நல்ல மணமாகவும் இருக்கும், எந்தவித பிரச்சனையும் வயிற்றுக்கும் வராது. எல்லா வாழைக்காவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடு எண்ணெய் பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து பருப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன். நல்லா பருப்பு எல்லாம் கொஞ்சம் வறுத்து வரட்டும். லைட்டாக அந்த எண்ணெயிலே நம்ம ரோஸ்ட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணி விட்டுக்க போகிறேன். பூண்டு நல்லா தோலோடையே தட்டி வச்சுருக்கோம், ஒரு 6 பல் எடுத்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை தாளிப்புக்காண்டி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாவையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி கொடுக்குறோம். பச்சை மிளகாவோட காட்டம் இதில் நல்லா இறங்கி வந்துடும். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வந்த உடனேயே நம்ம இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் நம்ம எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுத்தா தான் அந்த சாயம் நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கும். காயத்தூளும் கொஞ்சமாக நம்ம போட்டு விட்டுக்கலாம். தாளிப்பு ரெடியான பிறகு கொஞ்சம் மணமாகவும் இருக்கும் பொரியல். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைக்காவை இதோட ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கிளறி கொடுத்து இறக்கிட்டனா போதும். சூப்பரான ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிரும். இதை நல்லா சாம்பார் சாதம் இல்லை தயிர் சாதத்தோடு கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பச்சை மிளகாவோட காட்டமும் கரம் மசாலாவை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு வத்தல் தூள் எதுவுமே நான் ஆட் பண்ணிக்கல. கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் பூவும் ஆட் பண்ணி கிளறி விட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த வாழைக்காய் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம அவிக்கும் போது எல்லாத்தையும் அவிச்சிட்டு அந்த வாழைக்காவை மிக்ஸி ஜாரில் நம்ம கோலா உருண்டை செய்கிறதுக்கு ரெடி பண்ணி விடலாம். நல்ல மட்டன் கோலா உருண்டை மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த வாழைக்காய் கூட கொஞ்சம் பொரிக்கடலை, சோம்பு, ஜீரகம், வத்தல் இதெல்லாம் போட்டு அரைச்சி இங்கே பாருங்கள் உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே வாழைக்காயில் கோலா உருண்டை எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா சின்ன பாலாக உருட்டி நம்ம ஃப்ரிட்ஜிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வடை மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம். நல்லா அடுப்பில் எண்ணெய் சூடு ஏறின பிறகு சிம்மில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா மிதமான சூட்லேயே நம்ம வறுத்தெடுக்கணும். மேலே மட்டும் பொரிஞ்சு உள்ளே வேகாத மாதிரி ஆயிரும். அதனால் திருப்பி விட்டு நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம், பாலாவும் எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று போல் கோல்டன் கலர் மாதிரி மாறி வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மட்டன் சுவையில் இந்த வாழைக்காய் கோலா உருண்டை இருக்கும். சாதத்துக்கு எடுத்துக்கலாம், இல்லை டீக்கு கூட ஸ்நாக்ஸாக நம்ம வீட்டிலே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.